இதனால் 5000 பவுண்ட்ஸ். ஓ, $12,000 12 தினார் இருக்குது. இப்போ நான் வந்து டின்னர் வாங்க வந்திருக்கோம். என்ன டின்னர் சொன்னாக்கா தம்புல ரோடு. இது தம்புல ரோடு. தம்புல ரோட்டில் மை பர்கர். பழைய வண்டி தான். ஸ்ட்ராங்கு செம்ம. நம்ம லாட்டா விட்டு இறங்கி நம்ம இந்த நோ லிமிட்டை பார்த்தோம். இந்த நோ லிமிட்டுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜவுளி கடை. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி மூரா சன்ஸ், இந்த மாதிரி பழைய கொழும்பு ஜுவல்லர்ஸ், இந்த கொழும்பு ஸ்டோர், அப்புறமாட்டி இந்த வாழை மரத்து ஜவுளி கடை, அப்புறமாட்டி சாரதா சில்க்ஸ், அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒன்லி ஜவுளி கடை தான். ஆனால் இதில் வந்து எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. அதாவது வந்து பேக்கு, அதுக்கப்புறம் இந்த ஷூ, பின்ன அதாவது விதவிதமான பேக்குகள். அதாவது வந்து இந்த நோ லிமிட்டுங்கிறது வந்து இந்த ஸ்ரீலங்காவில் வந்து மிகப்பெரிய ஒரு பேர் பெற்ற ஒரு ஜவுளி ஸ்தாபனம். அதில் வந்து பாருங்கள் 25 பிரான்ச் இருக்குது. அதில் வந்து இதில் ஒரு பெரிய பிரான்ச் தான் இந்த குர்நாகல் ஏரியாவில் இருக்குது இந்த பிரான்ச். இதில் நான் போய் பார்த்தப்ப அப்படியே எனக்கே ஒரு ஆச்சரியம். என்னன்னு சொன்னாக்கா இதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நான் வந்து குவைத்தில் தான் நான் பார்த்துருக்குறேன். ஆமாம், இது வந்து இந்தியாவிலையும் இருக்கலாம், ஆனால் நான் இந்தியாவில் நான் பார்க்கலை. அதுக்கப்புறம் இந்த நோ லிமிட்டுங்கிறது வந்து அவங்க கம்பெனி வந்து பல வருஷங்கள், அதாவது குறைஞ்சது எத்தனோ ஒரு நான் நினைக்கிற மாதிரி ஒரு 40-50 வருஷத்து பழமையான ஒரு இந்த கம்பெனி நோ லிமிட்டுங்கிறது. அவங்க கம்பெனி பேர்லேயே இந்த ஷூ, செருப்பு இதெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு விலையும் அவ்வளோதுக்கு சீப்பாக தான் இருந்துச்சு. அதாவது எப்படின்னு சொன்னாக்கா அந்த குவைத்தில் நான் பார்க்கத்தான்ல அதே மாதிரிகள் தான் விலைகளும். வெளிநாட்டுடைய சாமானோட குவாலிட்டி அந்த மாதிரி 1490 ஆக மொத்தத்தில் 1500 தான் இந்த டவல். அதாவது குவைத்தோட சல்லிக்கு 1.5 தினார் தான். அதே இதுதான் இந்த மாதிரி டவல் குவைத்தில் வந்து 2-2.5 தினார் போட்டிருப்பாங்க. இங்கே பார்க்க சில நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சும்மா அழகாகவும் இருந்துச்சு. மெட்டீரியல்லாம் பிடிச்சி பார்த்தேன், பரவாயில்ல, நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கப்பு, டீ குடிக்கிற கப்புகள் இதே தான், அதே மாதிரி தான். இதெல்லாம் இங்கே வந்து 3/4 தினார். ஆனால் இதே அதை பார்த்தாக்கா கணக்கு பண்ணி பார்த்தாக்கா கொஞ்சம் குறவு தான் இங்கே அதே கப்புகள். ஏன்னாக்கா இந்த கப்புகள் எப்படின்னாக்கா நான் வாங்கியிருக்கிறேன் குவைத்தில், அதனால தான் நான் வந்து கரெக்டாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இந்த கஹுவா கப்பு, மத்தாரா சாய் போடுறதுக்கு அந்த கப்பு, இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப நான் வந்து குவைத்துக்குள்ளே தான் இருக்கிறேன்னா எனக்கே ஒரு சந்தேகம் தான். இந்த பாருங்கள், இந்த கஹுவா குடிக்கிற கப்பு ப்ரைஸை பார்த்தாவே இங்கே உள்ள ப்ரைஸுக்கும் பரவாயில்ல. அதனால் இதே கப்பு தான் அங்கேயும் போட்டிருக்கிறாங்க. ப்ரைஸ்களும் கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து மக்கள்லாம் இதுலேருந்து அங்கே அள்ளி கட்டிக்கிட்டு பொட்டி போடுவாங்க. அதில் வந்து உடஞ்சிக்கிட்டு அது வந்து இங்கே பாதி கிடைக்காது, பொட்டி லேட்டாகவும், பொட்டியை தூக்கி போட்டு உடப்பானுங்க. அதுக்கு இங்கேயே வந்து நம்ம பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம், காசை கொண்டது. அது சில பேர்களுக்கு சொன்னாலும் எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி பாருங்கள், இந்த ஷோர்ட்டெல்லாம் 2490, அதாவது 2500. சரி, கரெக்ட், ஓகே. இதெல்லாம் நான் இங்கே எடுத்துருக்கேன். எனக்கு நான் ஷோர்ட் எடுத்துருக்கிறேன். 4 தினாருக்கு நான் ஷோர்ட் எடுத்துருக்கிறேன். ஆமாம், 4000 இதெல்லாம் வந்து இங்கே அதே விலை, அதே ஷோர்ட்டு, அதே மெட்டீரியல், அதே இது தான், டச்சு, அதே தையல், எல்லாமே பார்க்க அழகாக இருக்குது. ஆண்டாக்க குறைச்ச விலை தான், 1500. இந்த டிஷர்ட்லாம் பார்த்தாக்க அதாவது காசுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதோடைய குவாலிட்டி கூடும் குறையும். இதெல்லாம் வந்து 1490, 10 ரூபா கம்மி, 1500 சூப்பர் டிஷர்ட்டு எல்லாம் அழகாக இருந்துச்சு. நல்ல மெட்டீரியல் சூப்பரு. பார்க்குறதுக்கு நான் வந்து கொய்த்துக்குள்ளே தான் இருக்கிறேன்னு எனக்கே ஒரு கனவு. இந்த ஃபேண்ட்லாம் பார்த்தாக்கா நல்ல துணி. இதெல்லாம் வந்து நான் வந்து கொய்த்துலேயே பார்த்துருக்குறேன், நானும் வாங்கியிருக்கிறேன். அதே மாதிரி செப்பல்ஸ் பார்த்தாலும் நல்ல சாஃப்ட்டு, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நோ லிமிட் கம்பெனி சும்மா அந்த மாதிரி சட்டப்படி ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து நோ லிமிட்டுக்கு நான் வந்து விசிட் பண்ணதில் எனக்கும் வாங்கணும் போல் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நானும் கொஞ்சம் தேடி பார்த்தேன் நமக்கு என்ன எடுக்கலாம்னு. அப்படியே முதல்ல எல்லாத்தையும் பார்ப்போம். டிஷர்ட் இங்கே கோயத்தில் நான் எடுத்துருக்கிறேன். இந்த கடைக்கு நான் போட்டு போனதை கூட ஒரு டிஷர்ட் அந்த இதே கம்பெனி இதே மாடல் தான், வி சைப் டிஷர்ட்டை தான் அதிகமாக நான் போடுவேன். ஆமாம், இந்த கேப்பெல்லாம் பார்த்தா லெதர், ஒரிஜினல் லெதர் மாதிரி இருந்துச்சு. எல்லாம் லெதரில் கேப் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே பார்க்குறேன். ஆமாம், அதே மாதிரி அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி பாருங்கள், இந்த ஃபேண்டெல்லாம் பாருங்கள்,
இதே டிசைன் தான் எல்லாம் குவைத்தில் சூப்பராக இருக்குது. அதையோடு நல்ல மெட்டீரியல்ஸ், அதோட சூப்பர் ட்ரெச், அதோட அழகாகவும் இங்கேயும் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, வாங்கணும் போல் இருந்துச்சு. ஆனாக்கா நான் வாங்கிட்டேன். நான் குவைத்தில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால் நான் இங்கே வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோக்கு இல்லை, எனக்கு திருப்பி கொண்டு போடுவேன். இந்த ஷர்ட்டு சூப்பராக இருந்துச்சு, இதை கண்ணை வச்சுட்டேன். இதை தூக்கணும்டா அப்படின்னு தூக்கியாச்சு இந்த ஷர்ட்டை. இந்த ஷர்ட்டு பச்சை ஷர்ட்டு அழகாக இருந்துச்சு, அதை நான் எடுத்துட்டேன் அந்த ஷர்ட்டை. அதே மாதிரி இதோட இன்னும் 3290 ஆக 3300. இது சூப்பராக இருந்துச்சு. இது மெட்டீரியல்ஸ், அதாவது விலைக்கு தகுந்த மாதிரி. இது வந்து அதே தான் 3020 அப்படி. ஆமாம் 2092, சாரி. ஆமாம், ஷர்ட்டுகளை பாருங்கள் எப்படி ட்ரெச்சு, முன்னுக்கு கொஞ்சம் தூக்கி பின்னால் கொஞ்சம் இறக்கி, அதாவது புது மாடல்கள், புது நியூ அறிவல் வந்து இங்கே சூப்பராக இறக்குறாங்க. நல்லா இருந்துச்சு ஃபேண்டுகள்லாம். அதே மாதிரி சுற்றி பார்த்து கலெக்ஷன்லாம் நல்லா இருக்குது. நல்ல விலைகளும் மனசுக்கு தகுந்த மாதிரி நிறைவாகவும் இருந்துச்சு. அவ்வளோ ஒன்றும் கொய்த்தை விட எனக்கு வந்து விலைகள் வந்து இங்கே வந்து அதிகம்னு நான் சொல்லவும் மாட்டேன். ஏன்னு கேட்டாக்கா இந்த ஊர்களுக்கு தகுந்த மாதிரி, இந்த இடத்துகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் அழகாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்குறாங்க பார்க்குறதுக்கு. இந்த டிஷர்ட்லாம் பார்க்குறதுக்கு பாருங்கள், 5990, 2/2 ஆமாம் 2. ஆமாம், ஃபேண்டுகளும் சரி எல்லாமே சரி, ஃபேண்டுகளும் அதான் நான் சொல்கிறேனே, கிளாத்து மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்குது கிளாத்தெல்லாம் பார்க்குறதுக்கு. துணிகள் அந்த மாதிரி சட்டப்படி நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் மேட் இன் இந்தியா, சைனா, மலேசியா இந்த மாதிரி தான். ஆனால் நல்ல குவாலிட்டி, பெஸ்ட்டு குவாலிட்டி, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. போடலாம், அதே மாதிரி விசிட் பண்ணலாம், வாங்கலாம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்ம வந்து கீழே சர்தாப்புக்கு கொஞ்சம் விசிட் பண்ணுவோம். அதை கொஞ்சம் சர்தாப்பில் இந்த டாய்ஸ் ஐட்டங்கள் இருந்துச்சு. இது என்னது, இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. 4900/2/2 போட்டுருந்துச்சு. அதாவது 4950 5000 ஃபேண்டுகளும் அதே மாதிரி ஷர்ட்லாம் பார்த்தாக்கா அப்படியே சும்மா வெஸ்டர்ன் டைப், அதாவது வந்து நம்ம ஒரு ஐரோப்பா கண்ட்ரிக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி தான் இந்த நோ லிமிட்டில் வந்து நான் பார்த்தேன். இந்த பாருங்கள், இந்த இந்த பனியன், இந்த ஷூவெல்லாம் வந்து 12 தினார் போட்டுருந்துச்சு. பரவாயில்ல, இதே சேம் ப்ரைஸ் தான் இங்கே தான் போட்டிருக்குது. எங்கே குவைத்தில் 12,000 போட்டிருக்குது நான் பார்த்தேன். இதே சேம் ப்ரைஸ் தான் குவைத்துலேயும் போட்டிருக்கு ஷூ. அதே மாதிரி இந்த ஷர்ட், இந்த டிஷர்ட்லாம் வந்து நல்லா, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மெட்டீரியல்ஸில். பாருங்கள், நல்லா அழகாகவும் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் சூப்பராக இருக்குது. ஆமாம், நல்லா அழகாகவும் இருக்குது. புது மாடல் தான் இந்த டிஷர்ட், நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆமாம், அது இந்த இப்போ உள்ள காலநிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க துணியை இறக்குறாங்க மாதிரி தான் தெரியுது. இப்போ உள்ள இங்கே கூல் டைம், அதாவது மழை டயத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே துணிகள் அமைஞ்சிருந்துச்சு. பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே சர்தாப்னு சொன்னால் அரபியில் சொல்லிட்டு கீழே அண்டர் கிரவுண்டில் போனேன். இந்த பிள்ளைங்க விளையாடுறது ஐட்டம், டாய்ஸ் ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து நல்லா நிப்பாட்டி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே இதே மாதிரி டாய்ஸ் தான் அங்கேயும் குவைத்தில் இருக்குது. இதே டாய்ஸ் தான் அரபி பிள்ளைங்களும் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்குறேன், எங்கள் வீட்டில் அரபி பிள்ளைங்க இருக்கிறாங்க. இதே டாய்ஸ் தான் விளையாடுறாங்க. இந்த சைக்கிள் காலில் ஊந்தி காலில் போவாங்க. ஆனால் கீழே கொஞ்சம் ஃப்ளோர் கொஞ்சம் சரிசமமாக இருக்கணும். இந்த பேக்ஸு இதே தான், இதே தான். எல்லாம் வந்து விலைகள்லாம் நான் விலைகளை தான் முதல்ல செக் பண்ணேன், எவ்வளோ போட்டிருக்காங்கன்ட்டு. கரெக்டாக தான் இருக்குது. எல்லாம் வந்து 6 தினார் 7 தினார், அங்கெல்லாம் இதெல்லாம் 10 தினார். ஆமாம், இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு, சின்ன இளம் வயசு பெண்களுக்கு சூப்பரான அந்த ஹேண்ட் பேக்கு. ஆமாம், நல்ல கம்பெனி பேக் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நல்ல லெதரும் குவாலிட்டியும் சட்டப்படி ஓகே. மனசுக்கு சூப்பராக தான், நிறைவாக தான் இருந்துச்சு. இதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து இந்த நோ லிமிட்டில் வந்து நானும் வந்து நான் சாமான் வாங்கன்னு சொல்லி வாங்கியாச்சு. சொன்னாங்க நோ லிமிட் போங்க, விசிட் பண்ணுங்கள், இங்கே வந்து எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்டுகள் சொன்னாங்க. ஓகே, நோ லிமிட்டில் வந்து நான் ஒரு சும்மா சாதாரணமாக தான் இருக்குன்னு சொல்லி நினச்சி வந்து பார்த்தேன். ஆனாக்கா நல்லா இருந்துச்சு. சென்ட் ஐட்டங்கள், அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த சென்ட் ஐட்டங்கள் இருக்குல்ல, எல்லாமே இங்கே கொய்த்தில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த சென்ட் ஐட்டங்கள் அடித்து பார்த்தேன். சேம் ஸ்மெல்லு எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வருவாங்க. நம்ம மேமெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, மேடம் நம்ம முதலாளியம்மாலாம் வாங்கிட்டு வருவாங்க. இதே சென்ட்டுகள் தான் வாங்கிட்டு வருவாங்க. டெஸ்டர் சென்ட்டுகள் நிறையா இருந்துச்சு. அடித்து பார்த்தேன். சும்மா வாசம், நான் வீட்டுக்கு போகிற வரையும் வாசம் சும்மா கும்முன்னு அடிச்சிருந்துச்சு. அது மாதிரி பிள்ளைங்க விளையாடுறதுக்கு டாய்ஸ் ஐட்டங்கள், டைனோசர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நம்ம சாமானை தூக்கியாச்சு, கேஷுக்கு பில்லை கட்டிட்டு கிளம்பிடுவோம். அப்படியே நோ லிமிட்டுக்கு நான் அகெயின் டு விசிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அவர் சட்டை போனால கடை சாத்தினப்போ தான் நான் போனேன். அவர் சட்டை இழுத்து பூட்டிட்டார் செக்யூரிட்டியும். எல்லாம் பை தேங்க்ஸ் நோ லிமிட். அப்படியே தலைவர்கிட்ட சொன்னேன், என்ன எதுவும் சாப்பிட்டு போகலாமா அப்படின்ட்டு. தலைவர் சொன்னார், நம்ம வந்து இங்கே சாப்பிட வேணால் நம்ம டேக்அவே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
மை பர்கர்னு ஒரு கடை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். அது நம்ம டொமினோஸ் பீஸா நம்ம கோயத்தில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. இந்த டொமினோஸ் பீஸாலாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தம்புல ரோடுன்னு ஒரு ரோடு ஒன்று இருக்குது. ஆஹா, இந்த பாருங்கள், எல்லாம் நம்ம கூட்டாளிலாம் போகிறாங்க. நம்ம தம்புல ரோடுன்னு ஒரு இடம் இருக்குது, ரோடு. அந்த ரோட்டில் தான் இருக்குது அந்த மை பர்கர் கடை. அங்கே போயிட்டு தலைவர் விட்டுட்டாரு, உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. இது தம்புல சைடு இந்த ரோடு. அதுக்கப்புறம் நம்ம வந்து மை பர்கர் இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம வந்திருக்கிறோம். வாங்க உள்ளே போவோம். உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்து மெனு கார்டை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் மை பர்கர். கமான், லெட்ஸ் கோ இன்சைட். எப்படி காரு நல்லா இருக்கா? நம்ம அந்த சாப்பிட வந்த இந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த கார் நின்றுச்சு. நமக்கு பழைய ஞாபகம். எப்படி பழைய மாடல்? என்ன மாடல்? ஃபியாட்னா என்னன்னு நினைக்கிறேன். ஃபியாட்னா தான் நினைக்கிறேன். அது மாதிரி தான் இருக்குது. பழைய வண்டி தான். ஸ்ட்ராங்கு செம்மையாக இருக்குது. வாங்க, மை பர்கர் ரெஸ்டாரண்ட் உள்ளே போமா? ஓப்பன் புஷ். மை பர்கர் இதுதான் ரெஸ்டாரண்ட்டு. இதை திறந்துட்டு உள்ளே போனாக்கா ஃபஸ்ட்டு ஹாலுக்கு தாப்பில் பக்கத்தில் காஃபி கடை மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா கேஷியர். அதுக்காகட்டு உள்ளே போனாக்கத்தான் டைனிங் ஹால் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து பார்த்தோம் என்ன ஆர்டர் பண்ணலான்ட்டு. இது வந்து காஃபி செக்ஷன். நான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. காஃபி எல்லாமே போட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கேஷியர்கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து மெனு கார்டை எடுத்து ஆர்டர் பண்ணோம். நம்ம தலைவர் தான் என்ன வேண்டு கேட்டார். நமக்கு வேண்டியது வந்து சப்மரின்னு சொல்லிட்டு ஒரு சாண்ட்விச் நமக்கு ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் பண்ணாப்புல ஹம்பர்கர், சீஸ் பர்கர் இதெல்லாம் அவங்க ஆர்டர் பண்ணாங்க. விலையும் வந்து அவ்வளோதுக்கு போகலை, நல்லா தான் இருந்துச்சு. மை பர்கர் ரெஸ்டாரண்ட் இது வந்து தம்புல ரோட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தாக்கா அந்த டைனிங் ஹாலுக்கு தலைவர் நம்ம கூட்டிகிட்டு போனாப்புல உள்ளுக்குள்ளே பார்த்தா நான் டைனிங் ஹால்லாம் சும்மா விசாலமாக தான் இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு. எல்லாம் ஃபேமிலியாக வந்து அன்றைக்கி ராத்திரி வந்து இங்கே வந்து சாப்பாட்டுக்கு வர்றாங்க. ஆமாம், நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் விசிட் பண்ணதுனால எனக்கு வந்து இந்த கடை வந்து அவ்வளோதுக்கா எனக்கு பரிச்சயம் இல்லை. அதனால தான் நான் இங்கே நம்ம தலைவர் தான் கூட்டிகிட்டு வந்து பார்த்தாக்க டைனிங் ஹால்லாம் சும்மா விசாலமாக இருந்துச்சு, நல்லா பெருசாக இருந்துச்சு. பக்கத்தில் ஆளுகள்லாம் ஃபேமிலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதிகமாக எடுக்கலை. டைனிங் ஹால் வந்து இது வந்து பெரிய டைனிங் ஹால். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து அந்த வர வழியில் அந்த டைனிங் ஹால் பக்கத்துலேயே இருந்துச்சு இந்த மீன் தொட்டி. இந்த மீன் தொட்டியை பார்த்தோன்னே ஏப்பா இது ஒரு வயசான ஒரு மீன், பழைய மீன், நல்லா அழகாகவும் நல்லா அந்த கெளுத்தி மீன் வரலாம் நல்லா வச்சுருந்தாங்க டைனிங் ஹாலில். அந்த மீன் தொட்டியில் எப்படியும் ஒரு 5-6 கிலோ இருக்கும் அந்த வெள்ளை மீன். வாங்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வந்து நம்மளோட ஆர்டர் வந்துருச்சு, வாங்கியாச்சு. அதுக்கு இடையில நம்ம மச்சான் வந்து டெலிஃபோன் பண்ணான். சரி நான் அப்புறமாட்டி பேசுகிறேன்டா, நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம தலைவரோட வீட்டுக்கு அவர் சாப்பாடுலாம் போட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சப்மரின்னு சொல்லிட்டு ஒரு சாண்ட்விட்சை நம்ம அடிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். நைஸ் டின்னரு, சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். ஒரு சமூகம் எனக்கு சாப்பிட முடியலை, அந்த மாதிரி இருந்துச்சு. விலைப்பட்டியலும் அவ்வளோக்கு ஒன்றும் இல்லை. நம்ம குவைத்தில் எப்படி சாப்பிட்டோமோ அதே ப்ரைஸு, அதே டேஸ்ட்டு, அதே